இன்றைக்கி நம்ம வீட்டில் சொரா புட்டு தாங்க பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் 1 கிலோ சொரா எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதுலேருந்து தோலும் உறிஞ்சி வந்துடும். இந்த தோலை யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது மண் மாதிரி நரன்னு இருக்கும். அதனால் அது யூஸ் கிடையாது. இப்போ இந்த மீனை வந்து நல்லா பொடியாக்கி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான ஐட்டம் பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம், 5 பச்சை மிளகாய், ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு 15 பல்லு பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, இதெல்லாம் பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து பூண்டையும் இஞ்சியும் போட்டு வதக்கிக்கலாம். இதுக்கு இஞ்சி பூண்டு நிறைய இருந்தால் நல்லது, ஏன்னா சொரா வந்து கொஞ்சம் கேஸு, அதனால் அது நிறைய இருந்தால் நல்லது. இப்போ வெங்காயம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இது ஒரு கண்ணாடி பதம் வந்த பிறகு உப்பையும் போட்டுட்டு கூடவே 1 ஸ்பூன் மஞ்சளும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கின பிறகு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற மீனையும் இதில் கொட்டிடலாம். இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி விடும், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால கொஞ்சம் கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருந்திங்கன்னா சூப்பரான ஒரு புட்டு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இந்த பதம் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம்.